இந்த விஜய் சாரோட இந்த சீன் நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா இருக்கு இந்த சீன் சொல்லி. நான் அதை பாக்குற விதம் வந்து நல்லா பண்ற தம்பி, நீ இதை இன்னும் நல்லா பண்ணுன்னு அவர் தட்டி கொடுக்கறதா தான் நான் பார்த்தேன். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் வந்து அடுத்த தளபதியாக பாக்குறாரு, இவர் வந்து அந்த தளபதியாக பாக்குறாரு, இந்த தளபதியாக பாக்குறாரு, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிலாம் சொல்றாங்க. நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் அப்படி நினைக்கிற ஆளா இருந்தா அவரு என்கிட்ட துப்பாக்கியை கொடுத்திருக்க மாட்டாரு, நானும் வாங்கிடுவேன். அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். இந்த லெவல்லயே நாங்க புரிஞ்சுட்டு இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை இந்த மேடையில தெளிவாகவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கெங்கயோ சொல்லி பார்த்தேன், அதை சிலர் விடுறதா இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்படிலாம் யார் ரசிகர்களே யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா. ரசிகர்ன்றது ஒரு பவர், ஒரு பவர் அது. விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன், அடுத்த அரசியலுக்கு போறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போனாங்க. தல அஜித் சார் மன்றத்தை கழிச்சு 2 வருஷம் ஆச்சு. நீங்க மன்றத்தை கழிச்சாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட தான் நிற்போம்னு நிக்கிறாங்க. இந்த பக்கம் கமல் சார், அவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது. அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன், என்னோட கலைஞன், உலக நாயகன் கூட இன்னமும் நிக்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா நிற்கும் போது அவங்களோட நிக்கிறாங்க. இந்த மாதிரிதான் அடுத்திருக்க சூர்யா சார், விக்ரம் சார், சிம்பு சார், தனுஷ் சார், எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு 13 வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாதிச்சிருக்கேன் இங்க. இது ரியல். எல்லா ஸ்டார்ஸோட ஃபேன்ஸும்